ஏமா, என்னம்மா ஒரு மாதிரி சோந்தவள இருக்கிய? மத்தியானம் சாப்பிட்டியல இல்லையா? சாப்பிட்டேன். இதான் சாப்பிட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு, அதான் அப்படியே உட்காந்துருக்கேன். உன் பொண்டாட்டி இன்னும் வரலையா வீட்டுக்கு? தலைவலிக்குதுன்னு சொல்றியா? நான் வேணா டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? என்னது, நீ டீ போட போறியா? ஏய்யா, அதெல்லாம் வேணாம், உட்காரு. இந்த இன்னும் கொஞ்சம் நேரத்துல அவன் வந்துருவான். அவன் வந்ததுக்கு அப்புறமே டீ போட்டு குடிச்சுக்கிறேன். அவ எப்போ வருவான்ட்டு தெரியலையம்மா. பிள்ளைகளுக்கு பொருள் எல்லாம் நிறைய வாங்கணும்னு சொன்னா. அவன் வர்றதுக்கு நேரம் ஆகும்ல. சரி, உனக்கு சாப்பாடு போட்டு எடுத்துட்டுமா? பசி எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. நானும் அவ வந்த பிறகு சாப்பிட்டுக்கிறேனே. அப்புறம் அவன் எப்போ வருவான்ட்டு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் வந்த பிறகு சாப்பிடுறேங்கிற. நானே போட்டு எடுத்துட்டு வரேன் இரு. அப்பா ஐயா, என்ன முட்டை பிடிச்சிக்கிச்சு? அம்மா, ஏம்மா என்னம்மா? எப்பா முட்டி பிடிச்சிக்கிச்சியா? இப்படி நேரம் உட்காந்து இருந்து எழுந்தரும் இல்லையா? அதான். ஐயோ, காலை ஒரு அடி எடுத்து வைக்க முடியல. ஐயப்பா, இரு சரி, நீ உட்காரு, நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன். உட்காரு, முதல்ல நீ உட்காரு. நீ எங்கேயும் சாப்பாடு எல்லாம் போட போத்தவல, உட்காரு. எப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி. எப்போ இருக்கிற கை கால் வலி தானே. தலையில எங்க இப்பெல்லாம் உட்காந்தா எந்திரிக்க முடியுது, எந்திரிச்சா உட்கார முடியுது. ஏமா பத்தியா எப்பா, இடுமெல்லாம் எப்படி உடையுது பாரு. எனக்கடவா இடுப்பளம்பு நழுவி இருக்கும்னு தோணுதுப்பா. இப்படி படுக்க முடியல, அப்படி எந்திரிக்க முடியல. ரொம்ப வலியா இருக்கு. ரொம்ப வலிக்குதுன்னா ஆஸ்பத்திரிக்கு எங்கேயும் போலாமா? ஆமா, இந்த வயசான காலத்துல ஆஸ்பத்திரிக்கு போய் நான் இன்னும் 60 வருஷமா வாழ போறேன். காலம் போன காலத்துக்கு என்னத்துக்கு காசை கறியாக்கிக்கிட்டு வேணாம் ஜாமி. என்னம்மா நீ? என்ன நீ உடம்பு முடியலன்ற ஆஸ்பத்திரிக்கு போலாம்னு கூப்பிட்டா கதை பேசுற? காலையிலேயே அவகிட்ட சொல்லிருக்கலாம்ல. இது என்னால முடியல, எங்கேயும் போவாத, வீட்லயே இருன்னு சொல்லியிருந்தா அவர் இருந்திருப்பா இல்லையம்மா? எப்ப பிள்ளைகளுக்கு அப்புறம் பள்ளியோடம் இருக்குது, எப்படி அவளை எங்கேயும் போக வேணாம்னு சொல்றது? இது என்னைக்கு நடக்குது? என்னமா திடீர்னு இன்னைக்கு எனக்கு மேலுக்க முடியாத மாதிரி பேசுற? எனக்கு உட்காந்தா எந்திக்க முடியாது எப்பவும்னு தெரியும்ல. நீங்க தான் சரியா சாப்பிடவே மாட்டேங்கிறீங்களே. நல்லா சாப்பிட்டாதானே உடம்பு தெம்பா இருக்கும். ஆமா, சாப்பிடுறாவ. என்னத்த சாப்பிடுறது? சாம்பாரும் ரசமும். நீ வேற பசி எடுக்குதுன்னு சொன்ன. நான் கால முடியலன்னு உட்காந்துட்டேன். சரிப்பா, இரு உட்காரு, நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன். இப்படி எங்க போறியா? உட்காருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயா வேணாமியா, உனக்கு எதுக்கு கஷ்டம்? வேணாம், உட்காரியா, அவ வரட்டும் இரு. ஏமா, கஷ்டம்லாம் ஒன்னும் இல்ல, இருங்க. ஆத்தலுக்கு முடியலன்னதும் என் பிள்ளை இந்த உட்காரமா ஓடி போய் டீ போட்டு கொண்டு வரேன்ட்டு போகுது. இப்படி இருக்கணும் பிள்ளைன்னா. ஏமா ஏமா ஏமா, இங்க சித்த வாய. என்னப்பா, என்னாச்சு? அம்மா இங்க வாமா. ஐயோ, என்னன்னு தெரியல. ஐயா உட்காரன்னு சொன்னா காதுல வாங்குறேன்னு பாரு. என்னாச்சுப்பா? அங்க சித்த வாமாங்கறல. மாமா, நான் டீ போட்டா குடிக்க மாட்டீங்களா? என்னங்க மாமா, அத்தை டீ கேட்டாங்கல்ல, தலை வலிக்குதுன்னு. இதை கொண்டு அத்தை கிட்ட கொடுங்க மாமா. டயானா, நீ எப்பமா வந்த வீட்டுக்கு? எப்பா, என்ன சாமி செஞ்ச? இது இந்தாங்க டீ. அடே நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த? நீ எப்படி வந்த? சொல்லுடி, உன்னை யார் இந்த வீட்டுக்குள்ள வர சொன்னது? யாருக்கு வர சொன்னது? டேய் ராசு, என்னைய பாத்துக்கிட்டு நிக்கிற? அடுப்படிக்குள்ள வந்து டீயை போட்டு கையை நீட்டிட்டு நிக்கிற, பாத்துக்கிட்டு நிக்கிறிய? வெளில துரத்துட்டா அவளை. திருட்டு உன் திருட்டு பத்தியா காட்டிட்டு பத்தியா? எனக்கு உன் ஆத்தா பேச்ச கட்டுக்கிட்டு என்னமா வீராப்பா கிளம்பி ஓடுன? இப்ப எதுக்கு உள்ள வந்து நுழைஞ்ச? வெளில போடிங்கறல. இப்ப நீ ஏன் போறியா? இல்ல நானே உன்னை புடிச்சு துரட்டுமா? டேய், அவளை வெளியில போ சொல்லு. அவளை பார்க்க எனக்கு வயிறெல்லாம் எரியுதுடா, பத்துக்கிட்டு எரியுது. அன்னைக்கு என் வீட்டு குலதெய்வம் கறவை மாடு செத்து கிடக்கு, கல்லஞ்ச காரி. இவ என்னென்ன பேச்சு பேசுனா தெரியும்ல, அதெல்லாம் இன்னும் என் காதவா விழுந்துகிட்டே இருக்குட. இவளுக்கு யாரடா அந்த வீட்டுல இடம் இருக்குன்னு சொன்னா? யாரடா உரிமை இருக்குன்னு சொன்னா? எங்கடா உன் தம்பி? எங்க உன் தம்பிக்காரன்? அவனை கூப்பிட்டு இவ கழுத்துல கிடக்கிற தாலி அத்தி எரிச்சுக்கிட்டு இவளை துரத்து விட சொல்றா. கோவப்படாதமா, கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்கு இப்ப கோவப்படுற? இந்த பிள்ளைய வீட்டை விட்டு அனுப்பவோ வெளியே போன்னு சொல்லவோ நமக்கு யாருக்குமே உரிமை இல்ல. ஏன்டா ஏன் உரிமை இல்ல? என் வீட்டுல இவளுக்கு என்ன வேலை? என் வீடுடா இது, என் வீடு. யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணணும். அவ ஆத்தா பேச்ச கேட்டுக்கிட்டு போனவன் அப்படியே போயிருக்க வேண்டியதுனே. என்ன நாடகம் நடிக்க வந்திருக்கா இவ? என்ன நாடகம் நடத்த வந்திருக்கா? அத்தை, நான் பண்ணதெல்லாம் தப்புதான், இல்லன்னு சொல்லல. நான் என் அம்மா வீட்டுக்கு போயிருந்த 4 நாள்ல நான் எல்லா தப்பையும் புரிஞ்சுக்கிட்டேன். யோ என்னால காதுல வாங்க முடியலையே. ஐயோ, இப்படியே தானே முன்னாடியும் சொல்லிக்கிட்டு வந்தா. ஆனா வந்ததுக்கு அப்புறம் இவ பண்ணதெல்லாம் ஐயோ ஆண்டவனே, அவனுக்கு கூட அடுக்காது. ஐயோ இவளை என்ன செய்யறது? டேய் ராசே, என்னடா பாக்குற? மருமையிலுக்கு போன் பண்றா, அவளுக்கு போன் பண்ணி சீக்கிரம் வர சொல்றா. இவனை அவளை விட்டு துரத்தணும், விளக்கமத்த கொண்டு அடிச்சு இவளை வெளியே துரத்தணும். அப்பதான் இவளுக்கெல்லாம் புத்தி வரும். வாய மூடுங்கன்றல. என்னடா நீ என்னைய வாய மூடுங்கிற? ஓ, அப்ப நீதான் இவளை இங்க வர சொன்னியா? சொல்லுடா, நீ வர சொன்னியா உன் தம்பி வர சொன்னானா? ஊருக்கு மத்தியில உன் ஆத்தால எப்படி அசிங்கப்படுத்திட்டு போனாம்னு உனக்கு தெரியும்ல. இல்லை, நீ இப்படித்தான் பேசுவ. என் சின்னம்மா எங்க இருக்கான்? அவனை கூட்டியார. அவன் தானே இவ கழுத்துல தாலி கட்டினா. அவ வந்து துரத்துனா இவ போய்த்தானே ஆகணும். ஐயோ அம்மா, ஏமா பிரச்சனையை பெருசாக்கிட்டே போறீங்க? அந்த பிள்ளைதான் நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுது இல்ல. எதுக்கு அந்த பிள்ளைய வீட்டை விட்டு அனுப்பணும்? இந்த பிள்ளைக்கு எல்லா உரிமையும் இங்க இருக்கு. என்ன உரிமை இருக்குடா? இவளுக்கு என்ன உரிமை இருக்கு? சொத்துல பங்கு கேட்கிற உரிமையா? அதுக்கு தானே வந்திருக்கா. இவ ஆத்தா இவ கல்யாணத்துக்கு எழுதி வச்சால சொத்து, அதெல்லாம் புடுங்கிக்கிட்டு போக வந்திருக்காளா?
இல்லை, வீட்டுல இருக்க இவளோட பண்டம் பாத்திரம் அடுக்கு பண்ணன எல்லாத்தையும் ஏத்தி அனுப்புடா. இதோட இவளுக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஏமா நீங்க எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தீங்களோ அதே மாதிரிதான் அவளும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. அவளை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றதுக்கு உனக்கு எனக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. வீடுனா 1000 சட்டை சித்திரம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக அவளை அப்படியே அனுப்பிவிட்டா சரியா போயிடுமா? இந்தாரே போனவ திரும்ப வந்துட்டா. ஏன் வந்த எதுக்கு வந்தேன்னு கேட்கறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. இனி அவளாச்சு அவ புருஷனாச்சு. சாம போ. ஏத்தா நீ எதுக்கு வந்திருக்க ஏன் வந்திருக்கன்னு எங்களுக்கு தெரியாதுதா. இன்னொன்னு சொல்றேன் தா, நல்லா கேட்டுக்கோ. இனியும் மறுபடியும் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணணும் இல்ல ஏதாவது சண்டை எடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு நீ ஏதாவது பண்ண பரவனா சும்மா இருக்க மாட்டேன். என் தம்பி உன்னால ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆளாமிட்டான். இல்ல மாமா, இல்ல இனிமே நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். சத்தியமா இனிமே நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன் மாமா. நான் பண்ண தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன். கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பொண்ணுக்கு அம்மா வீடு நிரந்தரம் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி என் புருஷன் கூட நான் சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறேன். என்ன மன்னிச்சிருங்க. அத்தைக்காக போட்ட காஃபி ஆறி போயிருக்கு. சூடுபடுத்தி தரேன், சாப்பிட சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். சொத்து பத்தை விட சொந்த பந்தம் தான் நமக்கு முக்கியம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சொத்து பத்து இன்னைக்கு வர நாளைக்கு போகும். ஆனா நாளைக்கு செத்துட்டா தூக்கி போட 4 சொந்தக்காரங்க இருந்தாதான் சுடுகாட்டுக்கு போக முடியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. இந்த கதையெல்லாம் உன் ஆத்தாக்காரி உனக்கு சொல்லி கொடுத்து அனுப்புனால? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. எங்க இதெல்லாம் பார்த்து கத்துக்கிட்ட? நல்லா பேசுறிய. சாமி எப்படி நடிக்கணும் என்ன பண்ணணும்னு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கேன். நான் தான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டல, இனிமே எதுவும் பண்ணுச்சுன்னா அப்புறம் பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும்னு. அப்புறம் எதுக்குமா நீங்க பேசிட்டே இருக்கீங்க? என்னவோ பண்ணுடா, என்னவோ பண்ணு. இவ எதுக்காக இங்க வந்திருக்கான்னு தெரியல. நடக்கட்டும். அவன் வரட்டும். அவன் வந்து துரத்துனா இவ போய் தானே ஆகணும். வரட்டும். காப்பியை போட்டு நிட்டாலாம். காப்பிய எட்டியே காப்பி போட்டு அதுல என்ன மருந்து கலந்து வச்சிருக்கியா? யாருக்கிட்ட உன் சாச்சா பிள்ளையெல்லாம் கட்டுற? நான் மறி குழந்தைடி. நீ போய் வேலையை பாரு. தம்பி இங்க இருக்கான்னு சொல்லி நான் அனுப்பி விடுறேன் அவனை. என்ன மன்னிச்சிட்டீங்கல்ல மாமா. இனிமே சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். இந்த குடும்பத்துக்கு பெருமை தேடி தர்ற மாதிரி இனி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பண்ணுவேன். என்னால எழுந்த இந்த குடும்பத்தோட மானத்தை திரும்ப நானே காப்பாத்தி கொடுக்குறேன் மாமா. என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நான் எந்த ஒரு தப்பான எண்ணத்திலயும் இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கல. சரி நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ போ. சீக்கிரம் வாக்கான்னு சொன்ன காதுல வாங்குறிய? இப்பதான் கடையா ஏறி இறங்குறது. ஒரு கடைக்கு 4 கடையா ஏறி இறங்கினாதான் நல்ல பொருளா பார்த்து வாங்க முடியும். இப்ப பஸ் போயிடுச்சா என்னன்னு தெரியல. வந்து 1/2 மணி நேரமா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம். ஒரு பஸ்ஸையும் காணோம். இப்பெல்லாம் மத்தியானத்துக்கு அந்த பஸ் வர்றதுன்னு கேள்விப்பட்டேன். என்னது பஸ் வர்றது இல்லையா? ஐயா என்ன பையா, இதோட 6 மணிக்கு தானே பஸ். முந்தா நேத்து கூட நான் பார்த்தேன் அந்த பஸ் வர்றது இல்லைங்கிற. சின்ன பண்ண அங்க வெள்ளரி பிஞ்சு இருக்கிறாங்க பாரு. வெள்ளட்ட போயிட்டு ஒரு கூறு பிஞ்சு வாங்கிட்டு பஸ் போயிடுச்சா என்னன்னு கேட்டுட்டு வா. வெள்ளரி பிஞ்சு இங்க அவன் பஸ் வரலன்னு வயிற்றுச்சல நிக்கிறேன். உனக்கு வெள்ளரி பிஞ்சு கேக்குதா? சரி ரூபா கொடு. சின்ன பண்ண குவாட்டலூர்ல கூப்பிட்டு போய் எல்லாமே நான் வாங்கி தரேன்னு சொல்லி ஓசில எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்ப வெள்ளரி பிஞ்சாவது உன் காசுக்கு வாங்கி கூட ஆளுக்கு ஒரு கூறு. என்ன வசந்தி, வெளியில எல்லாம் வந்தா நான் காசு வச்சுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. எல்லாம் ஏடிஎம்ல தான் இருக்கு. இப்ப டவுன் பஸ் வரலனாலும் பிரைவேட் பஸ்ல நீங்க தான் காசு போட்டு கூப்பிட்டு போகணும். நம்ம 10 ரூபா கூட இல்லாம வெளியில வந்த ஜிபே போன்பே எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் யாருக்கா கையில பணம் வச்சிருக்கா? எல்லாம் போனுக்குள்ளதான் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எங்கேயாவது பஸ்ஸுக்கு போகணும்னா தான் பணம் தேவைப்படுது. அதுவும் பொம்பளைகளுக்கு இப்ப ஃப்ரீ பஸ்ஸா விட்டாச்சு. அதனால ஒருத்த கையிலயும் 1 பைசா இருக்க மாட்டேங்குது. இந்த வெள்ளரி பிஞ்சு கடையிலயும் ஸ்கேன் பண்றது இருக்கு. போய் ஸ்கேன் பண்ணிட்டு 2-3 கூறு பிஞ்சு வாங்கிட்டு வா. விட மாட்டேன். ஓசில வாங்கி திங்கிறதுக்கு என்னமா அலையிற வசந்தியே? யாரு ஓசில வாங்கி தின்னா நாளையிறேன். நல்லா இருக்குதா? ரொம்ப நல்லா இருக்கு. சும்மா சொல்லாண்டி உடனே கொச்சுக்காத. பஸ் வந்துச்சா இல்லையான்னு கேட்டுட்டே போய் வாங்கிட்டு வரீரு. யாரும் பைக்ல வந்தா வீட்டுக்கு போலன்னு பாக்குறேன். ஒரு பையிலையும் அழகானும். எப்படி வீடு போய் சேருதுன்னு தெரியல. என்னமா பேசுற பாருக்கா? ஏன்க்கா அவ அப்படி இருக்கா? வசந்தி மாமாட்ட சொல்லி ஒரு ஸ்கூட்டர் ஒன்று வாங்கலாம்னு இருக்கேன். எங்க போனாலும் பஸ்ஸுக்காக காத்துட்டு கிடக்க ரொம்ப சரியா இருக்குமா. எல்லாம் ஸ்கூட்டர்ல ஜோடியா போறதை பார்த்துட்டு ஆசை வந்துருச்சாக்கும். சுடிதார் ஒண்ணு மாட்டிக்கிட்டு என்னம்மா 2 பக்கம் காலை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு போறல எல்லாரும். ஏக்கா அவரை நல்லா ஊத்து பாரு. இக்கா அதை பார்த்து சின்ன பொண்ணு வீட்டுக்காரர் மாதிரி தெரியல. வேற யாரோ சின்ன பொண்ணு வீட்டுக்காரர்லாம் எதுவும் கிடையாது. நல்லா பாருக்கா, அவிய ஸ்கூட்டி தான் அது. ஏய் இல்லட்டி ஒரே மாதிரி ஒருத்தவங்க தான் ஸ்கூட்டி வச்சிருப்பாங்களா என்ன? ஐயோ உனக்கு என்ன காமல கண்ணா? அங்க பாரு சின்ன பொண்ணு வீட்டுக்காரன் தான் யாரு கூட போறான். என்னட்டி சொல்ற? எனக்கு ஒன்னும் அப்படியே தான் தெரியல. வேற யார் மாதிரியே தான் இருக்கு. ஏக்கா இல்லக்கா இல்ல பாரு. அன்னைக்கு கூட நான் ஒரு நல்ல மார்க்கெட்டுக்கு போனேன் இல்லையா? அப்ப இதே பொம்பளை கூட தான் சின்ன பொண்ணு வீட்டுக்காரன் மார்க்கெட்ல சுத்திக்கிட்டு நின்னா. இப்போ இதே பொம்பளை கூட தான் ஸ்கூட்டில போறான். என்னடி சொல்ற? ஆமாடி எண்ணெய் கடையில ஸ்கூட்டி போய் நிக்குதே. இது சின்ன பொண்ணு வீட்டுக்காரன் தான் ஸ்கூட்டில தான் இருந்தான். என்னக்கா இது அநியாயமா இருக்கு. ஆமாக்கா இவ என்னக்கா இந்த ஆள் இப்படி எல்லாம் பண்றான்? இந்த நெட்டப்பா அப்படி எல்லாம் செய்வான கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. பாவக்கா சின்ன பொண்ணு அவளுக்கு போய் துரோகம் பண்றானே. சீ சின்ன பொண்ணு வேற அந்த பக்கம் தான் கடைக்கு போயிருக்கா. எங்கேயும் பாத்துருவாளா? ஏக்கா பாரு எல்லையும் வாங்கிட்டு 2 பேரும் கிளம்புறவ பாரு. ஏக்கா அவளை பாருக்கா நெட்டப்ப தோல்ல கைப்படுறா. ஆத்தே என்னடி இது? வெளியில போற ஆம்பளைவா இப்படி எல்லாமா இருப்பானவ? ஆம்பளைங்க பாவம் குடும்பத்துக்காக வெளியில போய் கஷ்டப்பட்டு வெயில் மழைன்னு பார்க்காம உழைச்சி சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தா இது என்னடி இது கொடுமையா இருக்கு.
அதுவும் நட்டப்ப நல்ல பிள்ளை 4 எழுத்து படிச்ச பிள்ளை எவ்வளவு ஒருத்தி கூட சுத்திக்கிட்டு நிக்கிறனே இந்த சின்னவனுக்கு இது தெரியுமா தெரியாதா? ஏய் ஒழுங்கா பேசு கடையை காலி பண்ணிடுவேன். வெள்ளரி பிஞ்சு விற்கிறான் வெள்ளரி பிஞ்சு. 3 பிஞ்சு உனக்கு 30 ரூபாயா? சின்னவள்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அக்கா வெள்ளரி பிஞ்சு வேணா ஒண்ணு வேணாம். பொம்பளை என்ன பேச்சு பேசுது? எல்லாம் பழுத்து போட பிஞ்சை வச்சுக்கிட்டு 3 பிஞ்சு 30 ரூபாயா? பாவா ரோட்டோரத்துல உட்காந்து வெயில வைக்குதுன்னு வாங்க போனா என்ன வாய் பேசுது தெரியுமா? அதே அக்கா நம்ம ஊர்ல தெருவில் எடுத்துட்டு வரவங்க 10 ரூபாய்க்கு 10 20 கொடுக்குறவ பொம்பளைன்னா 3 பிஞ்சு 30 ரூபா ஆகுது. இன்னைக்கு ஃபுல்லா அந்த பொம்பளைக்கு வியாபாரமே ஆகாது. பிஞ்செல்லாம் வீணாதான் போகும் பாரு. என்ன நான் பேசிக்கிட்டே இருக்க 2 பேரும் அப்படியே நிக்கிறீங்க. இல்ல பஸ் போயிடுச்சா இல்லையா? ஆட்டோக்கிட்ட எதுவும் பிடிச்சு போலாமா? பஸ் இன்னும் வரலையா? இன்னும் 10 நிமிஷத்துல வருமா? பஸ் கொஞ்சம் லேட்டா தான் வருதான். காலத்துல இதுக்கு பிறகு நம்மளுக்கு பஸ் இல்ல, அதனால லேட்டா வருதா அந்த பஸ். சரிதா சரி, ஏன் இங்க நின்னுகிட்டே வாயா, அந்த அப்படியே ஓரத்துல போய் உட்காரலாம். அக்கா எப்போ வரணும்னு தெரியாது. நெல்லுக்கா உட்கார போறியா? உட்காந்து உடனே உடனே எந்திருக்க முடியுமா? பொம்பளையில பார்த்தாலே அவனை பசங்க நிப்பாட்ட மாட்டானுவன். நீ உட்காந்து எந்த வர்றதுக்குள்ள அவன் ஊர் போய் சேர்ந்துருவான். என்ன பண்ண தம்பி எங்கம்மா இருக்காரு? வேலைக்கு எங்கேயும் போகலையா? வேலைக்கு போகலையா? என் வீட்டுக்காரன் என்னைக்கு வேலைக்கு போகாம இருந்திருக்காரு. அவரு இல்லைன்னா அங்க ஆபீஸ்ல வேலையே நடக்காது. அவரு நான் உங்க 2 பேர் புருஷ மாதிரியா வீட்லயே பொண்டாட்டி பின்னாடியே சுத்திக்கிட்டு கிடக்க வேலைக்கு தான் போயிருக்காரு. சரிம்மா என்ன பண்றது சின்ன பொண்ணு, எங்க வீட்டுக்காரனுக்கு கதி இல்ல, அதனால எங்க பின்னாடியே சுத்துறாவ. உன் வீட்டுக்காரர் அப்படியா? பெரிய படிப்பெல்லாம் படிச்சவரு. அவரு எப்படி வீட்டுல இருப்பாரு? என்ன நக்கலா பேசுற? என்ன சின்ன பொண்ணு, அப்பப்ப தம்பி போற இடத்த வர இடத்த கண்காணிச்சு வை. வெளியே போற ஆம்பளைங்க பழக்க வழக்கம் எப்படி இருக்கு, எங்க போறாங்க எங்க வராங்கன்னு அப்பப்ப விசாரிச்சுக்கிட்டு இருக்கணும், சரியா? என்ன நீ அப்படியெல்லாம் பேசுற? என்ன விசாரிக்கணும்? என்ன விசாரிக்கணும்? ஒண்ணும் இல்லத்தா, எல்லாம் நம்ம கையை மீறி போயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. வீட்டுக்கு உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். என்ன நீங்க 2 பேரும் பேசுறதே சரியில்லை. திடீர்னு எங்க வீட்டுக்காரர் எங்கன்னு கேக்குறீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒன்னும் இல்ல சின்ன பொண்ணு, யாரையுமே இந்த உலகத்துல நம்ப கூடாது இல்லையா? காலம் கெட்டு போய் கிடக்குதா. நாம நல்லவங்களா இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மள நல்லவங்களா வாழ விட மாட்டாங்க. ஊசி இடம் கொடுக்காம என்னைக்குமே நூல் நுழையாதுமா. என்னடி வசந்தி அக்காவுக்கு என்னென்னவோ பேசுது? இத்தருக்கு போதி மரத்துல நானும் கிடைச்ச மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல அக்காவுக்கு எதுவும் புத்தி வந்துருச்சா? ஆமா அக்கா, அந்த வண்டி திரும்ப வருதுக்கா. சின்ன பொண்ணே வாமா, பஸ் வருமா என்னன்னு தெரியல, வா அப்படி போய் உட்கார. எனக்கு இருக்கிறன்னு மயக்கமா வருது. என்ன நல்லதானே பேசிட்டு இருந்த, அப்புறம் என்ன? நம்ம வெய்ய தாங்க முடியலமா. வசந்தி என்னமோ குசு குசுன்னு உங்க காதுல சொல்றேன். இக்க பஸ் வந்துடும், கொஞ்ச நேரம் நில்லு. இப்படியே வேணா உட்காரு. நான் வான்னு சொல்றேன்ல. இப்ப எதுக்கு வான்னு கூப்பிடுற? எங்க கூப்பிடுற? அங்க போய் உட்காந்து பஸ் வந்த உடனே இங்க எழுந்து உடனே வர முடியுமா? என்ன கனி, இப்படியே உட்காரு ஓரமா. சொன்னா கேட்க மாட்டியா? இந்த மாதிரி முட்டாச்சிரிக்கையோட இருக்கிறதாலதான் என்னென்ன கன்றாவி கருமமா பார்க்க வேண்டியது இருக்கு. எதுக்கு இப்ப என்ன திட்டுறா? என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல சின்ன பொண்ணு, ஒன்னும் இல்லடா, சொல்றத கேளு. இந்த இடத்துல நம்ம இருக்க கூடாது, வா போலாம். அப்ப அக்கா சொன்னா கேளுட்டி, நல்லது கண்டிதானே சொல்லும். என்ன அந்த வெள்ளரி பிஞ்சுக்காரி எதுவும் சண்டைக்கு வரல, கத்தி எடுத்துக்கிட்டு வெட்ட வரலா? இல்லையே. அந்த பக்கம் பாக்குற திரும்ப. யாக்கா என்ன இருக்கு அந்த பக்கம்? வாங்குறல. என்னடி வசந்தி என்ன இருக்காங்க? ஒண்ணும் இல்ல, வா. இல்ல என்னவோ இருக்காங்க. சொல்றத கேளுட்டி, போவாதங்க வாங்குறல. அங்க என்ன இருக்குன்னு என்னைய போவேனாங்கறியா? யார் இருக்காங்க? அங்க போவாதங்கற அப்புறம் என்ன மின்ன போயிட்டு இருக்க? என்ன பண்ற பஸ் ஸ்டாண்ட்ல? ஏக்கா இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு என்ன நடு ரோட்ல வச்சு அடிக்க? என்னக்கா நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நடந்துக்கற? அது பேர் பாக்குற இடத்துல அவளை வச்சு அடிப்பாங்க. சின்னப்பனே நான் சொல்றத கேளுமா. ஏய் எங்க போற? சின்னப்பனே இங்க வா. சின்னப்பனே அக்கா தெரியாம செஞ்சுட்டேன். அக்கா உன்னை அடிக்க கூட உரிமை இல்லையடி. ஐயோ வாங்க, நான் அம்புட்டு பொருளையும் போட்டுட்டு 2 பேரும் மாத்துக்கிட்ட மேல போறவ. ஏய் சின்னப்பனே பாடி வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இவளுக்கு என்ன திடீர்னு ரோசம் வந்துருச்சு?